ரைட் ஓகே பிள்ளைகள் மூன்றாவது கொஸ்டினை பாருங்க. மூன்றாவது கொஸ்டின் ஒருக்க பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 இல்லையா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 இரு முனைகளும் திறந்த குழல் ஒன்றானது அடிப்படை மீடுரன் F ஆகும். இக்குழாயில் காணப்படும் வளியின் வெப்பநிலை மாறாதிருக்க அதன் ஈரடிப்பை அதிகரிக்கும் போது அடிப்படை மீடுரன் ஆனது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இல்லையா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் இருமுனையும் திறந்த குழாய். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 இருமுனைகளும் திறந்த குழாய். அப்ப இருமுனைகளும் திறந்த குழல் ஒன்றானது அடிப்படை மீடுரன் F என்று சொல்றார். அடிப்படை மீடுரன் F ஆகும். இக்குழாயில் காணப்படும் வளியின் வெப்பநிலை மாறாதிருக்க. சோ வளியிட வெப்பநிலை மாற இல்லை. அதன் ஈரலிப்பை அதிகரிக்கும் போது அடிப்படை மீடுரன். நம்மள அந்த பரிவு குழாய் கான்செப்ட் நாங்க அடிக்கடி கதைப்போம். இது ஏன்னா இப்ப பரிவு குழாய் பிராக்டிக்கல் நேரங்களையும் நாங்க அடிக்கடி கதைப்போமே. ரைட். இப்ப இதுல பாருங்க இந்த இருமுனையும் திறந்த குழாய். இப்ப இருமுனையும் திறந்த குழாய் இவர ஃப்ரீக்வன்சி வந்து எஃப் என்று சொல்றாரு. அடிப்படை ஃப்ரீக்வன்சி. அப்ப அடிப்படை அந்த நிலையான அலைவடிவம் எப்படி வரும்? அடிப்படை நிலையான அலைவடிவம் எப்படி வரும்? நார்மலா இந்த அடிப்படை நிலையான அலைவடிவம் இப்படி வந்து கொள்ளும் இல்லையா? அடிப்படை நிலையான அலைவடிவம் நார்மலா எங்களுக்கு இப்படி வந்து கொள்ளும். ரைட். அடிப்படை நிலையான அலைவடிவம் நார்மலா எங்களுக்கு இப்படி வந்து கொள்ளும். ரைட். அப்ப இந்த குழாயிட இருமுனையும் திறந்த குழாயிட நீளத்தை எல் அப்படி என்று சொன்னால், சோ எல் என்று சொன்னால் குழாயிட நீளத்தை எல் என்று கதைச்சால், சோ இப்ப எங்களுக்கு தெரியும். சோ இந்த பாருங்க இது λ/2 ஏன்னா இது கால்வாசி λ/4 வடிவம், இது λ/4. சோ ஆகவே λ/2 அந்த λ/2 தான் எல்லுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா? இப்ப இதுல இருந்து λ செல்லிலும் என்னண்டு 2L என்று செல்லிடும். ரைட். அப்ப எங்களுக்கு தெரியும் இவர அடிப்படை ஃப்ரீக்வன்சி எஃப் என்றால் நாங்க தொடர்புள்ளதையிலும் வி சமன் என்ன எஃப் லேம்டான்னு சொல்லிடுவோம். வி சமன் எஃப் லேம்டான்னு சொல்லிடுவோம் இல்லையா? ரைட். இதுல இருந்து நாங்க எஃப் சொல்லுவோம். எஃப் இஸ் ஈக்குவல் எப்படி 1/λ இன்டு வி என்று சொல்லுவோம். இந்த விக்கு பதிலாக நாங்க காய்ச்சிருக்கோம் இல்லையா? வழியில் ஒளியின் கதி ஒரு சமன்பாடு காய்ச்சிருப்போம். எப்படி? வழியில் ஒளியின் கதியில ஒரு சமன்பாடு காய்ச்சிருப்போம். ரைட். சோ பாருங்க 1 λ. சோ வழியில் ஒளியின் கதி கேமா ஆர்டிஓவை எம் என்று படிச்சிருப்போம். இது அப்ப எஃப் இஸ் ஈக்குவல் நீங்க லெம்டாக்கு 2L என்று போடையிலும் சிக்கல் இல்லை. அதாவது எங்களுக்கு தெரியும் இங்க அலைநீளம் வந்து குழாயிட நீளத்துல தான் தாங்கும். ஏன்னா அப்ப அலைநீளம் குழாயிட நீளத்துல தான் தாங்க. அப்ப லெம்டாக்கு 2L போடையிலும் சிக்கல் இல்லை. குழாய் நீளம் மாற போறது இல்லை. ஆகவே லெம்டா இங்க மாற போறது இல்லை. கேமா மாற போறது இல்லை. ஆறு மாற போறது இல்லை. அவர் கேள்வியில கேட்கார் வெப்பநிலையும் என்ன செய்ய போறது இல்லை, மாற போறது இல்லை. ரைட். நீங்க கேள்வி கேட்கார் ஈரலிப்பை அதிகரிக்கும் போது நார்மலா நாங்க இது அந்த ஒரு முனை மூடிய குழாய நாங்க நீர் என்ன நார்மலா இருமுனையும் திறந்த குழாய ஒரு நீர்ப்பரப்புக்குள்ள ஒரு நீருக்குள்ள அமிழ்த்தி ஒரு முனை மூடிய குழாயாக மாற்றி அந்த பரிவு குழாய் பிராக்டிக்கல் செய்யக்குள்ளையும் கதைப்போம். இந்த கான்செப்டை கதைப்போம். அதுல கேள்வியா கேட்பார். அந்த நேரம் என்ன நீராவியினுடைய அளவு நார்மலா அந்த நீருக்குள்ள நாங்க அந்த இருமுனையும் திறந்த குழாயை அமிழ்த்தியக்குள்ள குழாய்க்குள்ள நீராவியினுடைய அளவு என்ன செய்யும்? நார்மலான நிலையை விட கூடும். அப்படி நீராவிட அளவு கூடினால் அந்த குழாய்க்குள்ள இருக்கிற வழியின் சராசரி சார்மூலக்கூற்று திணிவு என்ன செய்யும்? குறையும். சராசரி சார்மூலக்கூற்று திணிவு என்ன செய்யும்? குறையும். சோ அப்ப இந்த இடத்துல பாருங்க இதான் நடக்குது. இங்க நீராவிட அளவு கூடேக்குள்ள நார்மலா வழியின் சராசரி சார்மூலக்கூற்று திணிவை விட நீராவி கூடுகின்ற சந்தர்ப்பத்தில் சார்மூலக்கூற்று திணிவு என்ன செய்யும்? குறையும். சோ அப்ப பாருங்க இங்க ஒன்றும் மாற போறது இல்லை. இந்த பிரிக்கித கணியம் குறைந்தால் சோ இவர் என்ன செய்வார்? அதிகரிப்பார். என்ன? சோ அப்ப இவர் அதிகரிப்பார். அப்ப மீடுரனானது அதிகரிக்கும் என்று வரணும். குறைவடையும் முதலாவது விட பிழை, இரண்டாவது அதிகரிக்கும் அதுதான் நீங்க பொருத்தமான விடை. மாற்றமடையாதிருக்கும் பிழை, உடனடியாக அதிகரித்து பின் குறையும் என்று சொல்றதும் பிழை. சோ உடனடியாக குறைந்து பின் அதிகரிக்கும் என்று சொல்றதும் பிழை. அதிகரிக்கும் என்றுதான் ஆன்சர். எத்தனையாவது விடை பொருத்தம்? இரண்டாவது விடை பொருத்தம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியான பிள்ளைகள். அப்ப நாங்க இது நார்மலா அடிக்கடி எங்கட அந்த நார்மலா பிசிக்ஸ்ல பரிவு குழாய் பிராக்டிகல்லையும் அடிக்கடி கதைப்போம். அதாவது 2 முனையும் திறந்த குழாயை நீருக்குள்ள அமிழ்த்தி ஒரு முனை மூடிய குழாயாக மாற்றுத. அப்ப நீர் பரப்பானது குழாயிட ஒரு பக்கத்தை மூடிக்கொண்டிருக்கும். அந்த நேரம் நாங்க அந்த பிராக்டிக்கல் செஞ்சு முடிக்கக்குள்ள நார்மலா அந்த நீர் மேற்பரப்புல இருந்து நீராவி என்ன ஆவியாகைக்குள்ள அந்த குழாய்க்குள்ள இருக்கிற வழிக்குள்ள நீராவி சேரைக்குள்ள என்ன நடக்கும்? சராசரி சார்மூலக்கூற்று திணிவு குறையும்.
அப்படி குறைகிற சந்தர்ப்பத்தில் வளியில் ஒளியின் வேகம் என்ன நடக்கும்? மாற்றம் அடையும். ஏன்னா நார்மலா கதைப்போம். சோ அப்ப பாருங்க இங்க அந்த நீரா நிதி கணியங்கள் இங்க அவரே கேள்வியில் சொல்றாரு வெப்பநிலை மாறி இல்லைண்டு. சோ அப்ப நீராவிட அளவு கூடக்குள்ள என்ன நடக்கும்? சராசரி சார்பு கூட்டத்திலையும் குறையும். சோ அப்படி குறைந்தால் இங்க என்ன நடக்கும் பிள்ளைகள்? மீடுரன் அதிகரிக்கும் அப்படின்னு ரைட் நோட் பண்ணுங்க. ரைட் நோட் பண்ணுங்க பிள்ளைகள். ரைட் क्वेश्चन नंबर 4 பாருங்க. क्वेश्चन नंबर 4 क्वेश्चन नंबर 4 பாருங்க. क्वेश्चन नंबर 4 ரைட் क्वेश्चन உண்டு. ரைட் ஒரு நிற ஒளிக்கதிர் புள்ளி ஓவில் வளியிலிருந்து நீர்க்கோளத்தினுள் சென்று தெறிப்படைந்து முறிவிற்கு உட்பட்டு மீண்டும் வளியில் பிரவேசிக்கிறது. தொடக்கப்படுகை கோணம் I is equal 30 எனின் புள்ளி சியில் கதிரின் வெளிப்படுகோணம் நீரின் முறிவு சுட்டி 4/3 அப்படின்னு சொல்றார். ரைட். சோ ஒரு நல்ல கொஸ்டின் உண்டு. ரைட். இப்ப பாருங்க இதுல இப்படி காட்டுகிறார் பாருங்க. சோ இது ஒரு கோலம் இப்படி காட்டுகிறார் இல்லையா? ரைட். அப்ப ஒரு நிற ஒளிக்கதிர் புள்ளி ஏயில் வளியிலிருந்து நீர்க்கோளத்தினுள் சென்று தெறிப்படைந்து முறிவிற்கு உட்பட்டு வளியில் பிரவேசிக்கிறது அப்படின்னு சொல்றார். சோ அதுல காட்டப்பட்டிருக்கிறது ஐ என்ற கோணத்தை அவர் கதைக்கிறார் பிள்ளைகள் 30. புள்ளி சியில் கதிரின் வெளிப்படுகை கோணம் கேட்கிறார். நீர முறிவு சுட்டி. சோ இது ஒரு நீர்க்கோளம். அப்ப வழியிலேருந்து நீருக்குள்ள போகுது இல்லையா? சோ அப்ப ஒளிக்கதிர் வந்து இப்படி படித மாதிரி காட்டுறது பாருங்க. ஒளிக்கதிர் வந்து இப்படி படையுது. ஆனா இந்த புள்ளியில படையுது, ஏ என்ற புள்ளியில படையுது. அப்ப ஏ என்ற புள்ளியில படையக்குள்ள நாங்க என்ன செய்வோம்? அந்த புள்ளியில செவ்வன் வரையும். அந்த புள்ளியில எப்படி செவ்வன் வரைகிற? முதலாவது அந்த புள்ளியில என்ன செய்ய வேணும்? தொடலி கோட்டை வரையும். அந்த புள்ளியில தொடலி ஏன்னா தொடலி வரைந்து பிறகுதான் செவ்வன் வரையும். அப்ப தொடலி பிறகு செவ்வன் வரையக்குள்ள கண்டிப்பா அந்த செவ்வன் ஆரை வழியே வருமாக இல்லையா? ஆரை வழியே தானே கண்டிப்பா வரணும். ஏன் நாங்க அந்த வட்டத்துல தியரியில படிச்சிருப்போம். ஓ லெவல் டைம்ல வட்டத்துல தியரியில நாங்க வட்டத்தின் ஒரு புள்ளியில தொடலி வரைந்தால் ஏன்னா அந்த தொடலிக்கு செங்குத்து வரையக்குள்ள அது ஆரை வழியே தானே வர வேண்டும் இல்லையா? இப்ப பாருங்க இந்த ஏண்ட புள்ளியில கதிர் வந்து படுது. ஏனும் புள்ளியில் கதிர் வந்து படுது பிள்ளைகள் பாருங்க. ஏண்ட புள்ளியில கதிர் வந்து படுது. இப்படி கதிர் வந்து படையக்குள்ள இந்த ஏண்ட புள்ளியில கதிர் வந்து படையக்குள்ள இந்த கதிர் பாருங்க இது வளி இது நீர். சோ அப்ப ஊடகம் மாறுபடுது. ஊடகம் மாறுபடையக்குள்ள இந்த கதிருக்கு இப்படி போக முடியாது. இந்த கதிருக்கு இப்படி போக முடியாது. இந்த இடத்துல என்ன செய்யும்? முறிவடையும் இல்லையா? ரெண்டு ஊடகம் முறிவடையும். அப்ப அந்த முறிவை காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்வோம்? அந்த புள்ளியில செவ்வன் வரையணும். எப்படி செவ்வன் வரைகிற? முதல்ல தொடலிக்கோட்டை வரைவோம். தொடலிக்கோட்டை வரைந்தா அந்த புள்ளிக்கு தொடலிக்கோட்டை வரைஞ்சா பிறகு செவ்வன் வரைந்தோம்னா கண்டிப்பா தொடலியும் அந்த செங்குத்து கோடும் கண்டு யோசிக்கக்குள்ள அந்த செங்குத்து கோடு கண்டிப்பா ஆரை வழியே வரும். தொடலி மாறின் செங்குத்து தானி சப ஆரை வழியே வரும். அப்ப இது ஒரு ஆரை வழியே வரும். பிறகு பாருங்க இப்ப செவ்வனை நோக்கி இப்படி போய் முறியும். இப்படி முறியுதா இல்லையா? அதுல காட்டுறியார் பாருங்க. முறிஞ்சது இந்த புள்ளியில பாருங்க. இந்த புள்ளி பீல பகுதி தரிப்பு நடக்குது. ஏன் அங்கால ஒரு கதிர் போறத காட்டுறார் பாருங்க. இப்படி இங்கால ஒரு கதிர் ஒண்ணு என்ன செய்யுது? இப்படி பாருங்க இப்படி ஒரு கதிரை காட்டுறாரு. இந்த இடத்துல ஒரு கதிரை இப்படி காட்டுறாரு. அப்ப இங்கால பகுதி தரிப்பு ஒண்ணு நடக்குது பாருங்க. பகுதி தரிப்பு நடக்குது. அப்ப இந்த இடத்துல நார்மலா அந்த புள்ளியிலையும் செவ்வன் வரைதானே என்ன செய்வோம்? முதல்ல அந்த புள்ளிக்கு தொடலியே வரையும். அந்த புள்ளிக்கு தொடலி வரைந்தால் பிறகு என்ன செய்வோம்? பிறகு பாருங்க அந்த தொடலி வரைந்தால் இப்ப நாங்க செவ்வன் வரையும். அப்ப செவ்வன் வரையக்குள்ள இது ஆரையாக இருக்கும். அப்ப இது ஆரை வழியே தானே தொடலி வரும். அப்ப ஆரை வழியே தொடலி வர வேணும். அப்ப எங்களுக்கு தெரியும். அப்ப இதான் செவ்வன், இது செவ்வன் ஆரை வழியே வர வேணும். அப்ப இந்த ரெண்டு ஆரைகளும் சந்திக்கிற இந்த புள்ளி மையமாக இருக்கும். மையமாக இருக்கும். ரைட். அதுல நீங்க தந்த படத்திலேயே நார்மலா என்ன செய்யலாம் புள்ளி வடிவா ட்ரோ பண்ணி கொள்ளையிலும். இந்த தந்த படத்திலேயே ட்ரோ பண்ணி கொள்ளையிலும். நான் சும்மா ஒரு விளக்கத்துக்காக கதைக்கிறேன். ரைட். இப்ப இதுல பாருங்க இங்க என்ன நடக்குது? பகுதி தரிப்பு. அப்ப முறிவடையக்குள்ள ஒரு பகுதி தரிப்பும் நடக்குது. ரைட். அப்ப கதிர் பாருங்க இப்படி என்ன செய்யும்? முறிவடைந்து இப்படி போகும். இப்ப இந்த இடத்துல இந்த கோணமும் எப்படி இருக்கும்? சமனான கோணமாக இருக்கும். ரைட். இப்படி முறிவு. இப்ப இந்த புள்ளியில வந்து படுது புள்ளி சி. அப்ப புள்ளி சீல என்ன செய்ய வேணும்? நாங்க புள்ளி சீலையும் தொடலியை காட்ட வேணும். புள்ளி சீலையும் தொடலியை காட்ட வேணும். ரைட்.
புள்ளி சீலையும் நாங்க தொடலியை காட்ட வேண்டும். புள்ளி சீலையும் தொடலியை காட்டுவோம். புள்ளி சீலை. அப்ப புள்ளி சீல தொடலி வரையக்குள்ள எப்படி வரும்? புள்ளி சீல பாருங்க. இந்த புள்ளியில தொடலி வரையும் முதல்ல. இந்த புள்ளியில தொடலி வரையும். பிறகு நாங்க என்ன செய்வோம்? அந்த புள்ளிக்கு 7 வரையும். ஏன்னா அந்த புள்ளியில 7 வரையக்குள்ள அது கண்டிப்பா ஆரை வழியே போகும். ஏன்னா ஆரை வழியே போகும். ரைட்? சோ அப்ப இப்படி வந்து படுது கதிர். ரைட்? சோ இப்படி வந்து படுது கதிர். இப்படி பட்டால் இப்ப பாருங்க இந்த கதிர் இப்படி போக முடியாது. என்ன நடக்கும்? இங்க 7 விலத்தி முறியுமே. இது கண்ணா என்ன சாரி நீருக்குள்ள இருந்து வழிக்குள்ள வெளிப்படுது. சோ அப்ப 7 என்ன செய்யும்? விலத்தி முறியும். ரைட்? சோ அப்ப இதுதான் அந்த கதிர் வரிப்படம் இல்லையா? அப்ப இப்ப எங்களுக்கு தெரியுது நாங்க அந்த 3 புள்ளிகள்லையும் ஏ என்ற புள்ளி, பி என்ற புள்ளி, சி என்ற புள்ளி. இந்த 3 புள்ளியிலையும் வரைந்த செவ்வன் என்னவா இருக்கும்? ஆரை வழியே தான் அந்த 3 செவ்வனும் போகும். சோ அப்ப அந்த செவ்வண்ட இத நாங்க ஆரைகள் அப்படின்னு கதைக்கலாம். அப்ப இது ஆரை, இதுவும் ஆரை, இதுவும் என்ன? ஆரையாக இருக்கும். ரைட்? சோ அப்ப இங்க பாருங்க, இந்த முக்கோணத்தை பாருங்க. அப்ப இந்த கோணம் என்றது என்ன? இது நார்மலா என்ன? படுகோணம் ஐ அவர் காட்டிருக்கார். அப்ப இது முறிகோணம் ஆறுண்டா இதுவும் என்ன? முறிகோணம் ஆறு. இந்த முக்கோணில பாருங்க. என்ன? இந்த 2 பக்கமும் சமன். ஆரைகள் என்றதால சமன். அப்ப இரு சம பக்க முக்கோணி. ஆகவே பக்கங்களுக்கு எதிரில் இருக்க கோணங்களும் எப்படி வரும்? சமனாக வரும். ரைட்? இந்த இடத்துல தெரிப்படிது. ஆகவே இது ஆறுண்டா இதுவும் என்ன? ஆறு. சோ இங்கால பக்கம் இந்த முக்கோணியை பாருங்க. இதுவும் மாறு இதுவும் மாறு. அப்ப பக்கங்கள் சமன். ஆகவே சோ பாருங்க இந்த கோணம் எப்படி இருக்கு? சமன். என்ன? இது ஸ்மால் ஆர்ன்னு குறிப்போம். முறிவு. இதுவும் ஆர்ன்னு வரும். அப்ப பாருங்க ஐயண்ட படுகோணத்துல பட்டு ஆரண்ட முறிகோணத்துல முறிவடையுமாக இருந்தால் இங்க மாறி இல்லையா? அது மாறி செல்லிடும். ஆரண்ட முறிகோணம் என்றா இங்க எப்படி வரும்? படுகோணம். ஐயண்டே வரும். இல்லையா? கைக்கு விளங்குதா? சோ ஐல பட்டு ஆறுல முறிவடையுது வேண்டா. இங்க ஆறுல என்ன? படையக்குள்ள ஐல என்ன செய்யும்? வெளிப்படும்னு சொல்லிடும். ரைட்? ஓகே. இப்ப இதுல பாருங்க. சோ அப்ப எங்களுக்கு கதை கேளும் இந்த இடத்துல. சோ அப்ப ஐ 30 கண்டா இங்கேயும் ஐ என்னன்னு வரும்? 30. சேம் ஐ தான். ஐல பட்டு ஆறுல முறிவடையக்குள்ள ஆறுல பட்டு ஐல வெளிப்படுது இல்லையா? சோ அப்ப இந்த ஐ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்ப நார்மலா நாங்க என்னன்னு சொல்லிடும்? 30 பாகை அப்படின்னு சொல்லிடும். நார்மலா இந்த இடத்துல நாங்க அந்த முறிவுட கோட்பாடுகள் எல்லாம் எழுதி கால்குலேஷன் செய்ய வேண்டிய தேவை இல்லை. நார்மலா நாங்க அந்த வட்டத்தினுடைய சில தேற்றங்கள் எங்களுக்கு போதுமாக இருக்கும் இந்த கொஸ்டினை செஞ்சு முடிக்கிறதுக்கு. ரைட்? ஓகே. ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளுங்க.